சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சங்கவி, இந்த வீட்டில் இருக்கிறவங்க என் மேல ரொம்ப அன்பும் மரியாதையும் வச்சிருக்காங்க. அதனாலதான் நான் இங்க வந்தேன். நீங்களும் என்னுடைய வார்த்தையை மதிப்பீங்கன்னு நான் நம்புறேன். அவர் சொல்றத நிதானமா கேட்டுட்டு அதை விட கொஞ்சம் யோசிச்சு நிதானமா பேச சங்கவி. டாக்டர் நமக்காக தான் இங்கெல்லாம் வந்திருக்காரு. புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா எதுக்கு இங்க வரணும்னு நீங்க இன்சிஸ்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஆஸ் அ டாக்டர் உங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்டரியும் சைக்கலாஜிக்கல் கண்டிஷனும் எனக்கு தெரியும். அதனால தான் உங்க அம்மாவை கூட்டு போக சொன்னேன். உங்க அம்மா என்ன நினைச்சாங்களோ தெரியல, என்னையும் கூப்பிட்டாங்க. தெரிஞ்ச வீடுங்கிறதால நானும் வந்தேன். ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நடந்த விஷயம் எதையுமே இத்தனை நாள் உங்களுக்கு தெரியாம எல்லாரும் மறைச்சதுக்கு காரணம் உங்களை ஏமாத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல கிடையாது. அதையும் மீறி உங்களுக்கு தெரியாம எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு காரணம் உங்க மேல இருக்கிற அக்கறை தான். புரியுதுங்களா? இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த அதிர்ச்சியை உங்களால தாங்கிக்க முடியுமா அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும். அதனாலதான் யாருமே உங்ககிட்ட எதையுமே சொல்லல. சூழ்நிலை, காலம், விதி எப்படி வேணா இதை எடுத்துக்கலாம். எனிவே, உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அந்த அதிர்ச்சி உங்க உடல்நிலையை பாதிச்சாலும் நீங்க அதுல இருந்து மீண்டு வந்துட்டீங்க. அதுவே சந்தோஷம். நடந்த எதையுமே மாத்த முடியாதுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிதான் தெரியணுங்கிறது இல்ல. பட் நீங்க இப்போ உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஆதியையும் பவித்ராவையும் பார்த்து பேச போறீங்க. ஐ நோ உங்களுக்குள்ள நிறைய போராட்டங்கள், மனக்குமுறல்கள் கட்டாயம் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க ஆதிக்கிட்டையும் பவித்ரா கிட்டையும் பேசும்போது உங்க மனக்குமுறல்களை உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு யோசிச்சு நிதானமா பேசணும். உங்க ஹெல்த் கண்டிஷனை பத்தி நல்லா தெரிஞ்சவங்கிறதுனால சொல்றேன். உங்ககிட்ட இருக்கிற நிறைய விஷயங்களை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய தைரியம். நான் போய் சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். நான் ஒரு டாக்டர், நிறைய ரத்தம்லாம் பார்த்துருக்கேன். பட் நிறைய விஷயங்களுக்கு பயப்படுவேன். ஆனா நீங்க அப்படி இல்லை. உங்களோட தைரியம், போல்ட்னஸ், மெச்சூரிட்டி இதெல்லாம் சொல்லிட்டே போகலாம். படிச்ச பொண்ணு வேற நீங்க. எனக்கு புரியுது, உங்களுக்குள்ள ஆத்திரம், கோவம் எல்லாமே இருக்கும். பட் அதெல்லாம் இருந்தாலும் அஜிடேட் ஆகாம மெச்சூரிட்டியோட ஆதிக்கிட்டையும் பவித்ரா கிட்டையும் பேசும்போது ஜாக்கிரதையா பேசணும். எதுக்கு நான் இதை திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இப்போ நீங்க ஏதாவது கோவப்பட்டு பேசுனீங்கன்னா சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் அது மனசளவுல தான் பாதிக்கும். ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை. உங்க மனசை பாதிக்கிறத விட உங்க உடல்நிலையும் சேர்த்து பாதிக்கும். ஏன், ஒருவேளை உங்க உயிருக்கே ஆபத்தா முடியறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஆஸ் அ டாக்டரா உங்க மேல இருக்கிற அக்கறையினால நான் சொல்றேன். உள்ள போலாமா? டாக்டர், உங்களை நம்பிதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். எப்படி உள்ள போற ஐடியா இருக்கா, இல்ல எங்கே நின்னு டயர்ட் ஆகுற வரைக்கும் பேசிட்டே இருப்போமா? ஓகே. சங்கவி, உனக்கு பவி எங்க? உள்ள ரூம்ல. சங்கவி, நடந்த எதுலையுமே
பவித்ராவோட ரோல் கிடையாது. அவ கழுத்துல தாலி கட்டினது முழுக்க முழுக்க நான் எடுத்த டிசிஷன் தான். கடைசி நிமிஷம் வரைக்கும் அவளுக்கும் அது தெரியாது. சங்கவி, ஆல்ரெடி அவ ரொம்ப உடைஞ்சு போயிருக்கா. பாவம், நீ அவளை எதுவும் சொல்லிடாத. அவகிட்ட நான் கொஞ்சம் பேசணும், நீ கவலைப்படாத. சங்கவி, வேணாம். உன்னால அவ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். என்னால கஷ்டப்பட்டாளா? என்ன கஷ்டப்பட்டா? நான் அவளை என்ன கஷ்டப்படுத்தின? எதை சொல்ற நீ?